வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா? குறிப்பா பணம் ஏன் வரல, இனிமே என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். கவலையே படாதீங்க, உங்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுதான். அப்ளை பண்ணியும் ஏன் அந்த ரூபாய் இன்னும் வரல? இல்ல கரெக்டா வந்துட்டு இருந்த பணம் திடீர்னு நின்னு போச்சே, என்ன காரணம்? இதுதானே உங்க கேள்வி? இதுக்கு நீங்க கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா அரசாங்கம் இப்போ சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. அத வச்சு நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஓகே, அப்போ அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அந்த 3 முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். நீங்க ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் சரி, இல்ல இனிமே தான் புதுசா அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த திட்டத்தோட வீச்சை கொஞ்சம் பாருங்க. 1, 2 இல்ல, கிட்டத்தட்ட 1,34,00,000 பெண்கள், ஆமா 1.34 கோடி பேர் ஏற்கனவே இந்த திட்டத்துல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. நாம பார்க்க போற அந்த 3 முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ஒரு சூப்பரான தீர்வு. 2, புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு புது வழி. 3, ஏற்கனவே பணம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சரி, வாங்க ஒவ்வொன்னையும் விரிவா பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க இல்ல பணம் வருது நன்னு போனவங்க என்ன பண்ணலான்னு பாப்போம். உங்களுக்காகவே இப்போ ஒரு முறையான தீர்வை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, உங்க அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு மறுபரிசீலனை செய்ய இப்போ அரசாங்கமே ஒரு அதிகாரப்பூர்வ ஆன்லைன் மேல்முறையீட்டு வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கு. இதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமான அப்டேட். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சரே இதுக்கு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு. தகுதி இருந்தும் விடுபட்டவங்க மறுபடியும் கேட்டா அவங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? சரி, அப்போ இந்த ஆன்லைன் முறையில எப்படி மேல்முறையீடு பண்றது? இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல, ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சுலபம். மொத்தமே 4 ஸ்டெப் தான். 1, கவர்மெண்ட் வெப்சைட்குள்ள போங்க. 2, உங்க ரேஷன் கார்டு நம்பர் மாதிரி டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. 3, உங்க போனுக்கு ஒரு OTP வரும், அதை போட்டு வெரிஃபை பண்ணுங்க. 4வதா உங்க கோரிக்கையை சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் அந்த முக்கியமான வெப்சைட் அட்ரஸ். குறிச்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டி கவலைப்படாதீங்க, உங்க வசதிக்காக இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா உடனே இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க மேல்முறையீட்டை பதிவு செஞ்சிடுங்க. சரி, நீங்க மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உங்க மனு நேரா RDO, அதாவது வருவாய் கோட்டாட்சியர் ஆபீஸுக்கு போகும். அவங்க உங்க தகுதியை மறுபடியும் செக் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா உங்க வீட்டுக்கே வந்து ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் கூட பண்ணலாம். எல்லாத்தையும் சரி பார்த்து நீங்க தகுதியானவர்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இப்போ ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா, இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இல்ல புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்க இப்போ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஐயோ, சான்ஸ மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். தகுதி இருக்கிற புது விண்ணப்பதாரர்களுக்காக ரொம்ப சீக்கிரத்துல மறுபடியும் அப்ளிகேஷன் வாங்குவோன்னு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதனால நீங்க இப்பவே அதுக்கு ரெடி ஆயிருங்க. அவங்க அப்ளிகேஷன் கேட்கும்போது கடைசி நேரத்துல பதட்டப்படாம இருக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்பவே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, EB பில், அப்புறம் ஆதார் கார்டு மொபைல் நம்பரோட லிங்க் பண்ண பேங்க் அக்கவுண்ட், இதெல்லாம் ரெடியா இருந்தா அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ ஏற்கனவே மாசம் உரிமைத் தொகை வாங்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான பயனாளிகளுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான விஷயம். முதலமைச்சர் இந்த உரிமைத் தொகையை எதிர்காலத்துல இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சில சிக்னல்ஸ் கொடுத்திருக்காரு. இப்போ இருக்கிற ரூபாய் ஒருவேளை 1,500, ஏன் 2,000 ரூபாயா கூட உயரலான்னு எதிர்பார்க்கப்படுது. நிஜமாவே இது நடந்தா ரொம்ப பெரிய உதவியா இருக்கும்ல? முதலமைச்சரோட இந்த ஒரு வார்த்தை இந்த திட்டத்தோட நோக்கத்தையே தெளிவா சொல்லுது. இது வெறும் பண உதவி மட்டுமில்ல, இது பெண்களோட உரிமையையும் சமூகத்துல அவங்களுக்கான மதிப்பையும் உயர்த்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஒரே இடத்துல சுருக்கமா பாத்துரலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள். உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா, உடனே ஆன்லைன்ல போய் மேல்முறையீடு பண்ணுங்க. நீங்க புது அப்ளிகண்டா, உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கீங்களா, தொகை உயர்றத பத்தின நல்ல செய்திக்காக காத்திருங்க. இவ்ளோதான் நீங்க பண்ண வேண்டியது. கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதாந்திர 1000 ரூபாய்ங்கிறது வெறும் பணமா மட்டும் இல்லாம, ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்துல
ஒரு பெண்ணோட தன்னம்பிக்கையில, சமூகத்துல அவங்களுக்கான மரியாதையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.